இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இரு நாட்டு பாதுகாப்பு துறை இயக்குநர்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இந்நிலையில் இந்த போர் நிறுத்தம் தொடர்பான முக்கிய தகவல்களை சிறிய தொகுப்புகளாக காணலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்த அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக போப் லியோ தெரிவித்தார். 69வது புதிய போப்பாக அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரீவோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதிய போப்பாக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினர். அப்போது உக்ரைன் மக்கள் துன்பங்களை அனுபவித்து வருவதாகவும் அங்கு விரைவில் அமைதி திரும்ப விரும்புவதாகவும் கூறினார். அதேபோல் காசா பகுதியில் நடக்கும் சம்பவங்களால் வருத்தம் அடைவதாகவும் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை சுட்டிக்காட்டி பேசிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான போர் நிறுத்த அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மேலும் இரு நாடுகள் நடத்திவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் நல்ல ஒப்பந்தம் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். பதற்றத்தை குறைப்பதற்கான அர்த்தமுள்ள படி என்று இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் குறித்து ஐநா பொது சபையின் தலைவர் பிலிமோன் யாங் கருத்து தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே 4 நாட்களாக நடைபெற்று வந்த போர் முடிவுக்கு வந்தது. ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தும் உடன்படிக்கைக்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த போர் நிறுத்த முடிவிற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு அளித்துள்ளனர். அதன்படி ஐநா பொது சபையின் 79வது அமர்வின் தலைவர் பிலிமோன் யாங் அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்று பதிவிட்டுள்ளார். அதில் போர் நிறுத்த முடிவு என்பது பிராந்திய அமைதி மற்றும் கூட்டுறவில் இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். மேலும் பதற்றத்தை குறைப்பதற்கான அர்த்தமுள்ளபடியாக இது அமையும் என தெரிவித்துள்ளார். அதேபோல் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்டரெஸ் என்பவர் தற்போதைய விரோதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பதற்றங்களை தணிப்பதற்கும் இது நேர்மறையான படி என்று குறிப்பிட்டார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரில் 40 வீரர்களை பாகிஸ்தான் ராணுவம் இழந்துள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற போர் குறித்து இந்திய ராணுவத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். இதில் ஏர் மார்ஷல் பார்தி, டிஜிஎம்ஓ லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் கை, மேஜர் ஜெனரல் ஷர்மா மற்றும் வைஸ் அட்மிரல் விர்மோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதில் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையில் இந்திய ராணுவத்தினர் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே சமயம் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 40 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். மேலும் இந்த போரில் யூசப் அசார், அப்துல் மாலிக் ரவூப் மற்றும் முதாசிர் அகமது உட்பட முக்கிய பயங்கரவாதிகள் மே 7ஆம் தேதி நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் கொல்லப்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் இந்த போரில் உயிரிழந்த ஆயுதப்படையினருக்கும் காஷ்மீர் மக்களுக்கு இரங்கல் தெரிவித்தனர். பாகிஸ்தான் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த ஆந்திர ராணுவ வீரரின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரில் காஷ்மீர் எல்லையையொட்டி அமைந்துள்ள ஆர்எஸ்புராவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர் முரளி நாயக் வீரமரணம் அடைந்தார். இதனை இந்திய ராணுவம் உறுதி செய்ததை தொடர்ந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அரசு சார்பில் முரளி நாயக்கின் குடும்பத்தினருக்கு இழப்பீடாக 50 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கப்படும் என்று அறிவித்தார். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை மற்றும் 5 ஏக்கர் நிலம் வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டார். இந்நிலையில் முரளி நாயக்கின் உடல் அவரது சொந்த ஊரான கள்ளித்தண்டா கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது உடலுக்கு ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் ராணுவ மரியாதையுடன் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. போர் நிறுத்தம் தொடர்பாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த நாட்களாக போர் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்டதாக இரு நாடுகளும் அறிவித்தனர். இந்நிலையில் போர் தொடர்பாகவும் அதில் அமெரிக்க அதிபரின் தலையீடு குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதினார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் போர் நிறுத்தம் குறித்து விவாதிப்பது மிக முக்கியம் என தெரிவித்துள்ளார். இந்த கூட்டமானது வரவிருக்கும் சவால்களை எதிர்கொள்ளவும் நம் கூட்டு தீர்மானத்தை நிரூபிக்கவும் ஒரு வாய்ப்பாக அமையும் எனவும் இந்த கோரிக்கையை விரைவாக பரிசீலிப்பீர்கள் என நம்புவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு மையத்தை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக திறந்து வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ நகரில் ஆண்டுக்கு 150 பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரிக்கும் திறன் உள்ள புதிய மையம் திறக்கப்பட்டது. இந்திய டிஆர்டிஓ அமைப்பு மற்றும் ரஷ்யாவின் என்எஃப்ஓ மெஷினோ ரெஹனியா நிறுவனத்தின் கூட்டு தயாரிப்பாக இது அமைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக திறந்து வைத்தார்.
இந்திய ராணுவத்தின் மூலம் துல்லியமான தாக்குதல்களை நடத்தவும் அடுத்த தலைமுறை ஏவுகணை கருவிகளை சோதித்து பார்க்கும் மையமாகவும் பிரம்மோஸ் ஏவுகணை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஆண்டுக்கு 80 முதல் 100 ஏவுகணைகளை தயாரிக்கும் திறன் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வருங்காலத்தில் 100 முதல் 150 பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரிக்கும் திறன் கொண்டதாக உயர்த்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட தற்போது 300 கோடி ரூபாய் செலவில் இதற்கான வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தின் முதுகெலும்பை இந்தியா உடைத்துவிட்டது என ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பி.கே. சேகல் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகள் தனியார் செய்தி தொலைக்காட்சி ஒன்றில் கருத்து தெரிவித்துள்ளனர். அதில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக இரு நாடுகளும் அவதிப்பட்டதாக தெரிவித்தார். இந்திய ராணுவம் பயங்கரவாதத்தின் முதுகெலும்பை உடைத்துவிட்டதாகவும் இதன் மூலம் இந்தியா தீர்க்கமான தலைமையை கொண்டுள்ளதை வெளிக்காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் பயங்கரவாத குழுக்களை பாகிஸ்தான் ஆதரிக்க கூடாது என்று ஓய்வு பெற்ற பாதுகாப்பு அதிகாரி கர்னல் அனில்பர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமானது பிரதமர் மோடியின் தலைமை, இந்திய ஆயுதப்படைகள் மற்றும் இந்தியாவின் நிலைப்பாடுக்கு கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இருநாட்டு பாதுகாப்புத்துறை இயக்குநர்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளிடையே போர் நிறுத்தம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய விமானப்படையின் பைலட்கள் பாதுகாப்பாக வீடு திரும்பியுள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் மாலை 5 மணி முதல் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டன. இருப்பினும் சில மணி நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய எல்லைப் பகுதியில் அத்துமீறிய தாக்குதலை நடத்தியது. இதனை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்தது. 4 நாட்களாக நடைபெற்று வந்த போர் நேற்று அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து காஷ்மீர் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் நேற்று முதல் இயல்பு நிலை திரும்பியது. மின் விநியோகம் வழங்கப்பட்டு கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் திறக்கப்பட்டு உள்ளன. இருப்பினும் எல்லைப் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை இயக்குநர்களிடையே இன்று பகல் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புல்வாமா தாக்குதலில் ராணுவ தந்திரத்தை வெளிப்படுத்த முயன்றதாக பாகிஸ்தான் விமானப்படை அதிகாரி மார்ஷல் கூறியுள்ளார். காஷ்மீர் புல்வாமாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு இந்திய துணை ராணுவ படையினர் சென்று வாகனத்தின் மீது தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருந்ததாக பாகிஸ்தானின் விமானப்படை அதிகாரி மார்ஷல் அவுரங்கசீப் அகமது ஒப்புக்கொண்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் பாகிஸ்தான் விமானப்படை அதிகாரிகள் கலந்து கொண்டு பேசினர். அப்போது பாகிஸ்தான் மக்கள் ஆயுதப்படைகள் மீது வைத்திருக்கும் பெருமை மற்றும் நம்பிக்கையை எப்போதும் காப்பாற்றப்படுவதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து புல்வாமாவில் பாகிஸ்தானின் ராணுவ தந்திரத்தை வெளிப்படுத்த முயன்றதாகவும் தற்போது நடைபெற்ற போர் மூலம் ராணுவ தந்திரம் மற்றும் புத்திசாலித்தனத்தை பாகிஸ்தான் ராணுவம் நிரூபித்துள்ளதாக கூறினார். இதன் மூலம் புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தானின் தொடர்பு உள்ளது என்று உறுதி செய்யப்பட்டது.